இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோப்பு, இந்த சோப்பை அந்த தேங்காய் துருவல் மாதிரி சீவுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இதை வச்சு நம்ம நல்லா சோப்பை நல்லா ரெடி பண்ண போகிறோம். சோப்பை துருவி நம்ம அதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் காமிச்ச அந்த சோப்பு வந்து அந்த கிரைண்டரை வச்சு நல்லா துருவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் கேஸில் வைக்கணும்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து நான் வந்து இப்போ இந்த சோப்பு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் 75 கிராம்ஸ் சோப் எடுத்ததுனால நான் அப்படி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 100, 125னா நீங்கள் 2.5 லிட்டர் கூட தண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சிங்க அவங்க மொத்தத்தில் வச்சுட்டு இந்த தண்ணியை வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சோப்பு வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வந்து ஸ்டியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சோப்பு வந்து நல்லா அந்த தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து லோ ஃப்ளேம் வச்சு அந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு பார்த்துங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது கொதித்து இது ஆகிடும், பால் பொங்குற மாதிரி பொங்கிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம் வச்சுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சோப்பு. அது என்ன, நீங்கள் 10 ரூபா சோப்பு வேணால் 10 ரூபா வாங்கிக்கலாம், 20 ரூபா சோப்புனா 20 வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா இது 100 கிராம்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து 100 கிராம்ஸ் 50 ருபீஸு. இதுலேருந்து நம்ம 2 ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் 1 லிட்டர் ஆஃப் ஹேண்ட் வாஷ் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொதித்து வருது, கொஞ்சம் பாயில் ஆகுது. கொதிச்சு வரதுல நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் லைம் சோப் எடுத்தேன், சிந்தால் லைம் எடுத்துருந்தேன். நல்லா நீங்கள் அந்த சோப்பு நல்லா இதாகணும். இப்போ நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு இந்த சோப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிளிசரின் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்க்கனா அந்த சோப்புடைய திக்னஸ், அந்த ஒரு மாதிரி ஹேண்ட் வாஷில் ஒரு திக்னஸ் வரணும், அதுக்கு தான் இந்த கிளிசரின். இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. 1 இப்போ இதை கலந்துடுறோம். அவ்வளோதான். கலந்து மூடி வச்சிடும். 12 hours கழித்து நீங்கள் இதை ஹேண்ட் வாஷை ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 hours ஆகிடுச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா திக்காக நல்ல அருமையான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் லிக்விடாக வேணால் 2 liters ஆஃப் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 லிட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது மாதிரி கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் ஊற்றி ஃபில் பண்ணி நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிக்விட் எல்லாத்தையும், ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸில், வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இது வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், திக்காக வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம கடையில் வாங்கினது கூட இப்படி இருக்காது. பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு நுரை அது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 ரூபாயில் 1 லிட்டரு ஹேண்ட் வாஷு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.